அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு, அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு கெட்டி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ பொங்கல் சமயம்னால் நல்ல பழுத்த பழமாக இந்த மாதிரி கிடைக்கும். இது வாங்கி கூட்டு குழம்பு நம்ம பொங்கலுக்கெல்லாம் செய்வோம், எல்லா காயும் சேர்த்து. இந்த மாதிரி தனியாகவும் நம்ம குழம்பு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி நல்ல பழுத்த பழமாக, இந்த மாதிரி நல்ல மஞ்சள் பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு, அதாவது ஒரு துண்டு நறுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பீஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு தோல் வந்து நீங்கள் நீக்காமல் இருந்தால் தான் அது வந்து கரையாமல் இருக்கும், இல்லைன்னா கொதிக்கும் போதே குழம்புல அப்படி கரைஞ்சிரும். அதனால் தோல் எடுக்க வேண்டாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலை, ஒரு தக்காளி, இதுக்கு வந்து ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் அளவு சைஸில் புளி, ரொம்ப புளிக்குங்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது வந்து நம்ம கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் காராமணி வேறு இருந்தது, பச்சை காராமணி வாங்கினதில் அது கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை கொஞ்சம் உரித்து எடுத்திருக்கேன். இது ஒன்றும் இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டியதில்லை. என்கிட்ட இருக்கிறதுனால நான் அதில் வந்து வேஸ்ட் ஆகிடாமல் இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெறும் பரங்கிக்காய் மட்டுமே நம்ம சூப்பராக குழம்பு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சும்மாவே ப்ளெயினாக வச்சுக்கலாம். குழம்பு அப்படி நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் காய வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் போல் நம்ம வந்து தாளிக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம காய் வதக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நம்ம தனியாக வந்து அப்புறம் தாளிக்கிறது தான் போகிறதில்ல, இப்போவே ஒன்றாவே தாளித்து விட்டுட்டு நம்ம செஞ்சுக்கலாம். சிம்பிள் குழம்பு, ஈஸியாக எல்லாருமே வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சோம்பு எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கணும். ஏன்னா புளிக்குழம்புங்கிறதுனால உங்களுக்கு வெந்தயம் சேர்த்தா தான் நல்லா வாசமாக இருக்கும், சோம்பும் ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம காயை சேர்க்க போகிறோம். இப்போ பரங்கிக்காய் சீசனுங்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நம்மளோட தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நான் சொன்ன மாதிரி தாளிக்கிறது எப்போவுமே கருவக்கூடாது. இப்போ நம்மளோட தக்காளி சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட தக்காளியில் கொஞ்சம் நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா மசியை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பரங்கிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பரங்கிக்காயை அதில் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த காராமணியும் சேர்த்துக்குவோம். அதாவது காராமணி நான் இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன், அது ஒன்றும் அவசியம் இல்லை. அது வந்து தனியாக இருந்தால் எதுலேயும் போட முடியாது, அதனால் இதை சேர்த்து குழம்புல போட்டுவிட்டேன். நல்லா வதக்கிக்குவோம் காயை. இப்போ நம்மளோட காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு என்னோடய குட்டி ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தனி மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சூப்பரான சிம்பிளான குழம்பு, ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். பிஸ்னஸ் எல்லாமே காய் போட்டுக்கூடிய நேரத்தில் சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு விசிலில் இந்த குழம்பு இறக்கணும், இல்லைன்னா காய் நல்லா கரைஞ்சி போயிடும். அதனால் நான் வந்து இப்போ சட்டியில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், எண்ணெயிலே இந்த மிளகா பொடி, இந்த மல்லிப்பொடி எல்லாமே நல்லா கரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி எடுத்துருக்கேன். ஏன்னா குழம்பு தண்ணியாக தானே இருக்கும், நமக்கு கொதிக்க வரைக்கும் வேணும் இல்லையா, அதனால் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல உப்பு போட்டாச்சு. இது நீ கொதித்து வரும்போது நல்ல கலரில் வரும் உங்களுக்கு. ஒரு கொதி வந்தோடனே காய் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. சூப்பரான பரங்கிக்காய் குழம்பு. இப்போ
இப்போ நீங்கள் இந்த சமயத்தில் கொதிக்கும் முன்னாடி டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா கொதிக்க குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் நல்லா கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணியிலே இப்போ நல்லா கொதித்து குழம்பு காய் வெந்துடும். ஒரே நிமிஷம்தான், சட்டுன்னு வச்சிடலாம். இதில் உங்களுக்கு ரொம்ப காரம் அந்த மாதிரி இருக்குது, புளிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு துண்டு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எதுவும் சேர்க்கல. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்மளோட பரங்கிக்காய் குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு. இதில் ஃபைனல் டச்சாக ஒரு கொஞ்சம் துண்டு, சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் பூண்டு இந்த மாதிரி இடித்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ இறக்கிக்கலாம். வெல்லம் அந்த சூட்லேயே கரைஞ்சிரும். காய் பார்த்திங்கன்னா கரையாமல் அப்படியே இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். இங்கே பாருங்கள், கரண்டியில் இப்படி லேசாக அமுக்கும் போது அப்படியே உள்ளே இறங்குது பார்த்திங்களா. இதுதான் நமக்கு காய் வெந்ததுக்கான அடையாளம். அப்படியே நம்ம இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பரிமாற வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஏதாவது பருப்பு போட்டு ஒரு மேரக்காய் கூட்டு, இல்லை கத்திரிக்காய் கூட்டு, இல்லை சௌச்சோ கூட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பளம், வடகம் அந்த மாதிரி பொரிச்சிக்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு பருப்பு வறுத்து பருப்பு துவையல் அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு டேஸ்ட்டு. இப்போ நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நேரம் ஆக ஆக உங்களுக்கு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வரும். இப்போ குழம்பு கொதிச்ச இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் தெரியாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுத்து நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். சூடான சாதம் போட்டு நெய் போட்டு இந்த குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான குழம்பு, ஈஸியாக வைக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான பரங்கிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா காய் வெந்து அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு நம்ம எல்லாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.